சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரஸ், ஸ்டாலின் அதிர்ச்சி. விஜயின் தாவேகாவோட கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சி தரப்புல முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் விஜயோட சந்திப்பு நடத்தி இருப்பதாகவும், நவம்பர் கடைசி வாரத்தில் ராகுல் காந்தியை தாவேகா நிர்வாகிகள் சந்திக்கலாம் என சொல்லப்படுகிறது. தாவேகா தொடக்கத்தில் இருந்தே விஜய் கூட்டணிக்கான கதவுகளை திறந்தே வைத்திருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது விஜயின் விருப்பமா உள்ளது. அதற்கேற்ப கரூர் சம்பவத்தின் போது ராகுல் காந்தி நேரடியாகவே விஜயோட பேசி ஆறுதல் கூறியிருந்தார். அதே போல காங்கிரஸ் கட்சியினரும் ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. 2011 சுமார் 63 தொகுதிகளில் போட்டியிட்டது. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில், அதாவது 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கின்றது. ஒருவேளை திமுக கூட்டணியில் அதிக இடங்கள் ஒடுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸில் சிலர் தாவேகாவோட கூட்டணி அமைக்கலாம் என கூறிட்டு வராங்க. இதற்கான சில பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கர் அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்காரு. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவர் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் இன்னும் சில நிர்வாகிகளோட சந்திப்பு நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் பின் நவம்பர் கடைசி வாரத்தில் தாவேகா நிர்வாகிகள் ராகுல் காந்தியை சந்திக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போலதான் காங்கிரஸ் கட்சியின் இந்த முயற்சியை அறிவாலயமும் தெரிந்தே வச்சிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி இடையிலான நட்பு காரணமாக காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேற வாய்ப்புகள் குறைவு என கணித்து வச்சிருக்கு. ஏனென்றால் முதல்வர் ஸ்டாலினை இந்தியா கூட்டணியிலிருந்து விலக்குவது தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு மிக பெரும் பின்னடைவாக அமையும். நாடாளுமன்ற தேர்தலில் மிக பெரும் வெற்றியை திமுக கொடுத்திருக்கு. இதனால் பீகார் தேர்தல் முடிவுக்கு பின் தாவேகா விவகாரத்தை பார்த்து கொள்ளலாம் என்று ராகுல் காந்தி கூறியதாக சொல்லப்படுகிறது. அதே போல தான் திமுகவும் மாற்று திட்டங்களை தயார் செஞ்சு வச்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்த மக்கள் நீதி மையம், கருணாஸ், தாமிமின் அன்சாரி உள்ளிட்டோரை சேர்க்கவும் அதிக தொகுதிகளை விரும்பும் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூடுதல் இடங்களை கொடுக்கலாம் என்று திமுக முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதனால் பீகார் தேர்தல் முடிவுக்கு பின் தமிழக அரசியலில் மிக பெரும் புயல் வீசலாம் என்று சொல்லப்படுகிறது.